அது அவர் எதிர்பார்க்கறது வந்து நல்லதுதான். ஓகே. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நடைமுறைக்கு வருமாங்கிறது சந்தேகம். ஓகே. தாவேகா வந்து அவங்களோட இதுவரைக்கும் ஒரு உறவு வச்சுக்கொள்வதற்கோ அதற்குள்ள ஒரு ஆதாரமே இல்லை. ஓகே. அவர் வந்து தன்னைத்தானே முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ம். எடப்பாடியாரோட அவர் வந்து அலையன்ஸ் சேர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. ம். இருந்தாலும் எடப்பாடியார் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஓகே. அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தாவேகாவை கொண்டு வந்துடலாம். ம். தாவேகா, எடப்பாடி, பாரதிய ஜனதா 3 பேரும் இருந்தால் வலுவான கூட்டணியாக இருக்கும். ம். அதை வந்து டிஎம்கே நம்ம வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவர் எதிர்பார்க்குறாரு. ஓகே. அது நடைமுறைக்கு வருமாங்கிறது இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன். ஓகே. அந்த குறுகிய காலகட்டத்தில் இவங்க வந்து இந்த அலையன்ஸை ஏற்படுத்த முடியுமாங்கிறது சந்தேகம்தான். ம். அடுத்தது வந்து தாவேகாவினுடைய விஜய் வந்து இப்போ ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாரு. ஓகே. இந்த உளைச்சல்லாம் முடிஞ்சு மக்கள்கிட்ட போய் ஒரு சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும். ம். அப்படி சேர்ந்தா கூட மக்கள் இப்போ வந்து ஒரே அதிருப்தியில் இருக்கிறாங்க ம். விஜயை பற்றி. ஓகே. அந்த அதிருப்தியெல்லாம் இவர் வந்து சால்வ் பண்ணி மக்களிடம் போய் அதுக்கப்புறம் இவர் அலையன்ஸ் பேசி அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஒரு ஏதாவது ஒரு ஒரு இடங்களில் தான் அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ டிஎம்கேனோட அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ம். அவங்க வந்து இப்போவே எலெக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆள் போட்டாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் யார் யார் நிறுத்த போகிறோன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக இல்லைன்னா கூட சீக்ரெட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க போய் அந்த தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு குறைவு தான். ம். இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குறாங்க.